பாலகணபதி, பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன், முருகானந்தம், கார்த்திகாயணி, மேலும் ஏபி முருகானந்தம் ஆகியோருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மாநில செயலாளர்களாகவும் கூட 15 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கராத்தே தியாகராஜன், வெங்கடேஷ், மலர்கொடி, சுமதி வெங்கடேசன், மீனாட்சி, அதே போல சதீஷ்குமார், மீனாதேவ் உள்ளிட்ட 15 பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் பல்வேறு அணிகள் பாஜகவில் இருக்கு. இளைஞர் அணி, மகளிர் அணி, ஓபிசி பிரிவு, இப்படி பல்வேறு அணிகளுக்குமான அந்த மாநில செயலாளர்களினுடைய பட்டியலும் கூட வெளியாகி இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா இளைஞர் அணியினுடைய மாநில தலைவராக எஸ்.சி. சூர்யா நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே போல மகளிர் அணியினுடைய மாநில தலைவராக கவிதா ஸ்ரீகாந்த், ஓபிசி பிரிவினுடைய மாநில தலைவராக திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலரும் கூட இடம்பெற்றிருக்கிறாங்க. அதே போல மாநில பொருளாளராக எஸ்.ஆர். சேகர் நியமிக்கப்பட்டிருக்காரு. மாநில இணை பொருளாளராக சிவசுப்பிரமணியம், அதே போல பிரிவு அமைப்பாளர் அல்லது இணை அமைப்பாளராக கே.டி. ராகவன், எம். நாச்சியப்பன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சமூக ஊடக அமைப்பாளராக எம்.எஸ். பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்படி பல்வேறு பிரிவுகளுக்கான அந்த மாநில அளவிலான அந்த நியமனமும் கூட தற்பொழுது நியமிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா அமித்ஷா அவர்களினுடைய மேற்பார்வைக்கு அனுப்பப்பட்டு இருந்தது. அதன் பிறகாக நட்டா அவர்களினுடைய அனுமதியோடு தற்பொழுது இந்த பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இதுல ஏற்கனவே இருந்த பலருக்கும் புதிதாக சிலருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா குஷ்புவுக்கு இந்த முறை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ஏற்கனவே குஷ்பு தனக்கு எந்த பொறுப்பும் வழங்கவில்லை, கட்சியில் தன்னுடைய செயல்பாட்டை யாரும் பயன்படுத்தி கொள்வதில்லை என்றெல்லாம் அவர் அதிருப்தியில் இருந்ததாகலாம் சொல்லப்பட்ட ஒரு சூழல்ல அவருக்கு இந்த முறை ஒரு அந்தஸ்து, அதாவது மாநில துணைத் தலைவர் என்ற ஒரு பதவியானது வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில குஷ்புக்கு இந்த முறை இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. கேசவ விநாயகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்தவர். அவர் மீண்டும் அதே பொறுப்பில் தொடர்கிறார். அந்த வகையில மாநில துணைத் தலைவர்களாக 14 பேர் நியமிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மேலும் மாநில செயலாளர்களாக 15 பேரும், மாநில பொது செயலாளர்களாக 5 பேரும் நியமிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல்வேறு அணிகளுக்கும் கூட அந்த மாநில தலைவர் மற்றும் அந்த மாநில அளவிலான அந்த நிர்வாகிகள் யார் யார் என்பது தொடர்பான அந்த பட்டியலை தற்பொழுது நயினார் நாகேந்திரன் தரப்பில் வெளியிடப்பட்டு இருக்கிறது.